ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொள்வதற்காக இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பற்றின கைட்லைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமாக வீடு கட்ட முடியும், இந்த ஸ்கீமில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த pmay.urban.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஃபார் PMAYU 2.0 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்கீம் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா PMAYU 2.0 ஸ்கீம் கைட்லைன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய பேஜில் டேட்டா இருக்கும். பட் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன். அதாவது இந்த PMAY 2.0 ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது கிராமப்புறத்துக்கு கிடையாது, ஒன்லி அர்பன் ஏரியாஸ்க்கு மட்டும்தான், நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக வீடு கட்ட முடியும். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்தில் 1 கோடி வீடு கட்டி தருவதற்கான ஒரு இலக்கை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக. இதில் மொத்தம் 4 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது BLC. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் AHP. அண்டு மூணாவது அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் ARH. அண்ட் நாலாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் மொத்தம் 3 கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், லோ இன்கம் குரூப், அண்ட் தென் மிடில் இன்கம் குரூப். இந்த மாதிரி 3 கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா டைப்பும் எல்லாருக்கும் சூட்டபிள் கிடையாது. ஏன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைப்பு கீழேயும் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம், அதாவது பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன். BLC டைப்பில் யார் வருவாங்கன்னு பாருங்கள். EWS பெனிஃபிஷரி டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் ஆன் ஓன் லேண்ட், அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த கேட்டகரி கீழே வரவங்க ஓன் ஹவுஸ் கட்டிக்கிறதுக்கு இந்த BLC டைப் பயன்படுத்தலாம். ஸோ ஓன் ஹவுஸ் கட்டுறோம் அப்படின்னா அவங்களுடைய பேரில், யார் பேரில் வீடு கட்ட போகிறீங்க, யார் பேரில் ஸ்கீம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க பேரில் பட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீடு கட்டும்போது அந்த ஜியோ டேக் நம்ம பதிவு பண்ணணும். ஜியோ டேக் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துக்கு உண்டான லேட்டிடியூட், லாங்கிடியூடு, ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் லிங்க் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். ஸோ நம்ம வீடு கட்டுறது ஃபஸ்ட்டு இனிஷியலாக தளம் போட்டதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாச்சுவேட்டரி அப்ரூவல்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கிரேடேஷன் ஆஃப் டெனபிள் ஸ்லம்ஸ் வித் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ நீங்கள் ஸ்லம் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீடை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இன்கம் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் EWS கேட்டகரியில் வருவீங்க. அடுத்ததாக அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், ரெண்டாவது டைப் பற்றி பார்க்கலாம். அதாவது EWS பெனிஃபிஷரி டு பர்ச்சேஸ் ஆர் அவைல் அலாட்டட் ஹவுசஸ் இன் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பை பப்ளிக். அதாவது இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் இந்த கவர்மெண்ட் கட்டின அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணணும். அல்லது நீங்கள் ப்ரைவேட் கட்டின ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்கீம், இந்த டைப் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். AHP டைப் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவதாக அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங், அதாவது ARH, யூட்டிலைசிங் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ஃபண்டட் வேக்கண்ட் ஹவுசஸ் பை கன்வெர்ட்டிங் தம் இன்டு ARH அண்டர் PPP மோட் ஆர் பை பப்ளிக் ஏஜென்சிஸ். இப்போது கவர்மெண்ட் வீடு கட்டி வச்சுருக்கோம். ஸோ அவங்க வாடகைக்கு விடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வீட்டை எடுத்து நீங்கள் வாடகை மட்டும் பே பண்ணுற மாதிரி இந்த ஸ்கீமுக்கு வாடகை நீங்கள் பே பண்ண தேவையில்லை, அவங்க பே பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் வாடகைக்கு தங்க போகிறீங்க, அது கவர்மெண்ட் கட்டின அந்த பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டில் தங்க போகிறீங்க அப்படின்னா ARH டைப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஆப்ரேட் மெயின்டைன் ரெண்டல் ஹவுஸ் பை ப்ரைவேட் அல்லது பப்ளிக் என்டிட்டிஸ். அதே மாதிரி தான் இப்போ நிறையா தனியார் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி அதில் அதை வாடகைக்கு விடுவாங்க. ஸோ அந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாடகை அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ரெண்டாவதாக இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ இதை நாலாவதாக இப்போ 2.0 கொண்டு வந்திருக்காங்க. இது 4வது டைப்பு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா
அந்த லோனுடைய வேல்யூ மேக்ஸிமம் 25 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். உங்களுடைய பில்டிங் வேல்யூ வந்து 35 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த லோன் போட்ட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கிற மாதிரி பிளானாக இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1,80,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டு, லோயர் இன்கம் குரூப்பு, மிடில் இன்கம் குரூப் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி லோயர் இன்கம் குரூப் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். மிடில் இன்கம் குரூப்னா 9 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 டைப் வந்து இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. வீடுக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளோர் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும், எத்தனை மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கீம் உங்களுக்கெல்லாம் அப்ளை ஆகி ஓகே ஆனதுக்கப்புறம் 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளார நீங்கள் அந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் தரமாட்டாங்க. அதாவது மொத்தம் 3 ஸ்டேஜில் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 40-40-20 அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் உங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 3 லட்ச ரூபா உங்களுக்கு தராங்க அப்படின்னா அந்த 3 லட்சத்தில் 40% தொகை உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தளம் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து 40% தொகை வந்து ரெண்டாவது நீங்கள் பில்டிங் கட்டி முடித்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பில்டிங் ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது அப்படின்னா 20% வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே டைம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த 20% ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.